ஒரு மண்டபம் ஃபுல்லாக சாப்பாடுக்குன்னு வாங்கி வச்சிருக்காங்கடா. ரீசெண்டாக செம கிராண்டான ரிசப்ஷன் கேட்டரிங்கு திருவான்மையூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் கூட அந்த கிராண்ட்னஸ் ஃபுட்டில் தான் காட்டுவாங்கன்னு நினச்சா அந்த ஃபுட்டோட சேர்த்து ஒரு மண்டபமே இந்த ஃபுட்டுக்காக தான் நான் நினச்சி கூட பார்க்கல. ஹோட்டலில் மெனு கார்டு கொடுத்தாலும் என்ன ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது, இங்கே இவ்வளோ ஐட்டம் இருக்கு. சரின்னு ஃபர்ஸ்ட் சாட்ஸ் லைட்டாக ட்ரை பண்ணுவோன்னு பானிபூரி, பேல்பூரி, தைப்பூரி, மசால் பூரி, ஆலு டிக்கா சுண்டல்னு எக்கச்சக்கமாக ட்ரை பண்ணிட்டேன். பட் இதுக்கு மேலே போனால் மெனுக்கு போக முடியாது, அதனால இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு சைடு பஃபெட்டும் நடந்துட்டு இருக்கு, ஒரு சைடு டைனிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பிளேட்டை பாருங்களேன், இதுல மெனு இல்ல, வெறும் ஸ்வீட்டோட மெனு மட்டும் தான் இருக்கு. சரி, ஸ்டார்டிங்ல கிறிஸ்பி ஃப்ரைட் பிரான்ஸ், நூடுல்ஸ், லோட்டஸ் ஸ்டெம்லாம் கொஞ்சம் வாங்கி அடிக்கிட்டு இன்னொரு பக்கம் சப்பாத்தி, பரோட்டா, ஹார்ட் ஷேப்ல எல்லாம் இட்லி, அதுக்கான பன்னீர் பட்டர் மசாலா, கிரேவிஸ் நீ எக்கச்சக்கமா அடிக்கிட்டேன். அண்ட் இதுல கிளாரிட்டியே ஒவ்வொரு செக்ஷனுக்கும் செப்பரேட்டா போர்ட்ஸ் வச்சிருந்தாங்க, அதனால ஈஸியா தேட முடிஞ்சது. அண்ட் ட்ரை பண்ணதான் தெரியுது, டேஸ்ட்லாம் பக்காவா இருந்துச்சு, எதுலயும் குறை வைக்கல. பட் ஹார்ட் ஷேப் இட்லிலாம் இன்னும் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பட் இந்த ஸ்டஃப்டு பன்னீர் வேற லெவல். அண்ட் ஃபைனலா இந்த இளநீர் பாயசத்தோட முடிச்சோம். பட் இவ்வளோ கிராண்டா பண்ணவங்க பேர் தெரியாம போக கூடாதுன்னு பார்த்தா இது கொளத்தூர் ராம் கேட்டரிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸ்ல இல்ல ஃபங்க்ஷன்ஸ்ல இல்ல கல்யாணமே இருந்தாலும் இவங்க கிட்ட ஒரு புக்கிங் போட்டுக்கோங்க. கண்டிப்பா நானும் வரேன், எனக்கும் சொல்லுங்க.